அனைவருக்கும் வணக்கம். விண்வெளியில் இருக்கும் சக்தியை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? அது மக்களுக்கு எப்படி கொண்டு வருங்க ஒரு புதிய சிந்தனை. இத சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு, ஏற்கனவே சூரிய தகடு இருக்கு இல்லையா? அதற்கும் நான் கண்டுபிடித்திருக்கிற இந்த குவாண்டம் ஹைபிரிட் ஃப்ரீசன் செராமிக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கடுங்குளிர் காந்த களிமண் சொல்லுவாங்க. அத நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். செந்தூரங்கள் அடிப்படையில் தான் 8 வகையான செந்தூரங்கள். அந்த செந்தூரம் சுட்டு எடுக்க பாரு ஒரு கல்லு மாரி ஆயிரும். ஒரு 2 திக்னெஸ் இருந்தா போதுமானது. அது என்ன பண்ணும்னா, இரவு நேரத்தில் விண்வெளியில் இருக்கிற காந்த கதிர்வீச்சுகளை காஸ்மிக் ரே அதை உறிஞ்சி மறுபக்கம் தள்ளுகின்ற பொழுது இந்த எப்படி சூரிய தகடு இருக்கு இல்லையா? அதே மாரி தான். இது செலவு கம்மி. இது செராமிக் இது. ஒரு பார்த்தீங்கன்னா 3 திக்னெஸ் இருக்கிற செராமிக் பிளேட் அவ்வளவுதான். அது உறிஞ்சி பின்னாடி தள்ளுகின்ற பொழுது அங்க கூலிங் ஒண்ணு ஏற்படும். அது பாரு சூப்பர் கூல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோல் கூலிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் அதுக்கு அந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும். 2 லேயர் இருக்கும். ஒண்ணு ஹாட் லேயர், ஒண்ணு கூலிங் லேயர். இந்த மாரி கற்பனை பண்ணியிருக்கேன். அந்த செராமிக். இதெல்லாம் ChatGPTல போட்டு கடும் விவாதம் பண்ணி தெளிவுபடுத்தியாச்சு. இப்ப இத நாம செய்யணும் அதைய. இந்த காந்த களிமண் பல்வேறு வகை பயன்பாட்டுக்கு வருது. மக்களுக்கானது இது. இப்ப அது என்ன செய்ய போறேன்னு ஒரு அது சொல்லப் போறேன். அது விரைவில் வர இருக்கிறது. சிறு மாதிரிகள் செய்து பார்த்தாச்சு. எப்பவுமே தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல சரியா வரணும். முதல்ல தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சரியா வரணும். அந்த செராமிக் வடிவமைக்கணும். அந்த காந்தம் ஏற்கனவே தமிழில் செராமிக்கில் புகழ் பெற்றவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அவர்கள் அயக்காந்த செந்தூரம் கண்டுபிடித்தார்கள். வெள்ளி செந்தூரம், துத்தநாக செந்தூரம், செப்பு செந்தூரம் இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. 7, 8 வகையான செந்தூரங்களை கண்டுபிடித்தார்கள். அதே தான் இதிலும் இருக்கு. அவர்கள் செய்த தொழில்நுட்பத்தை தான் கொஞ்சம் நவீனமாக மாற்றி அந்த செந்தூரங்களை நாம் எங்கு சென்றாலும் அறுவடை பண்ணிக்கலாம். ஆற்றலை உறிஞ்சி வேணும் அவ்வளோதான். ஆற்றல் கூடாது குறையாது. ஒரு மழை நமக்கு வருது. ஆறு நிறைய தண்ணி போகுது. பயங்கரமா நிறைஞ்சு போகுது. பயங்கரமா தண்ணி பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஆனா அது எங்கிருந்து வந்து கேட்டீங்கன்னா, கடல்லேருந்து வந்தது தான். ஒரு குழந்தை சின்ன யானையை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தான். ஏன்னா அது கடல்லேருந்து திருப்பி கடலுக்கே போகுது. அதுதான் இந்த ஆறு. அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், அதை அப்சார்ப் பண்ணுறோம், உறிஞ்சறதுக்கான சக்தியை கொடுக்குறப்ப நம்ம பயன்பாட்டுக்கு திருப்பி இயற்கைக்கே போயிடுது. இப்போ விண்வெளி சக்தியின் புதிய பரிணாமம். விண்வெளி சக்தி புதிய பரிணாமம். இனியனின் குளிர் காந்த களிமண் கண்டுபிடிப்பு. குளிர் காந்த களிமண் செராமிக் தான், மேக்னட்டிக் செராமிக். சரி, நான் இனியன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன், ஒரு சொந்த ஆராய்ச்சியாளன். இன்று நான் உங்களிடம் பகிர விரும்புவது ஒரு புதிய சக்தி உருவாக கண்டுபிடிப்பு. அதுவே குவாண்டம் ஃப்ரீசன் செராமிக் மேக்னெட். குவாண்டம்னா கண்ணுக்கு தெரியாத புலனாகாத சக்திகளை உறிஞ்சுவது அல்லது பிரிப்பது, இப்படியெல்லாம். அந்த குளிர் காந்தம்னு சொல்லுவாங்க. அந்த குளிர்மையான காந்தம். ஒரு பக்கம் வெப்பம், ஒரு பக்கம் குளிர்ச்சி. சீபக்கு பெல்டியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. இன்று உலகம் முழுவதும் சூரிய சக்தி பயன்படுத்தி வருகிறது. ஆனால் இது பகலில் மட்டும்தான் வேலை செய்கிறது. இரவில் மழையில் சூரிய கிரணமா சக்தி கிடையாது. ஆனால் என் கண்டுபிடிப்பு பகலிலும் இரவிலும் சூடும் குளிருமாகும். சூடுலையும் வேலை செய்யும், பகல்லையும் வேலை செய்யும், சூரியன்லையும் வேலை செய்யும், சூரியன் இல்லாத நேரத்திலையும் வேலை செய்யும், கடும் குளிர்லையும் வேலை செய்யும், காஸ்மிக் ரேஸ்லையும் வேலை செய்யும். ஏன்னா நம்ம நோக்கம் அப்படித்தான். இது இருவகை சூழ்நிலையும் பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்குகிறது. அது பூமிக்கும் பயன்படும். அந்த காந்த களிமண் பனிக்கட்டி, சூரிய வெப்பம், 8 வகை மெட்டல் ஆக்சைடு, செராமிக் ஆகியவை இணைந்து எந்த விண்வெளி சக்தியும் இல்லாமல் 0.7 வோல்ட் 9 மில்லி ஆம்பியர் வரை மின்சாரம் தருகிறது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு. நான் ஒரு சாதாரண 3 கிராம் எடையுள்ள ஒரு பனிக்கட்டியில் ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினிய கம்பி, ஒரு வெள்ளி கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி. வெள்ளியும் ஜிங்க்கும் தான் நல்லா வேலை செய்யும். அதே போல் செம்பும் அலுமினியம் நல்லா வேலை செய்யும். மின்சாரம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பனிக்கட்டி எடுத்துங்க. வீட்டில் பனிக்கட்டி இருக்கு இல்லையா? அந்த பனிக்கட்டிகளில் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றுங்க. ஒரு வெள்ளி கம்பி, ஒரு ஜிங்க் கம்பி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஃப்ரீஸ் ஆயிரும். அது மல்டிமீட்டருக்கு செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்டும் நியரஸ்ட் 9 மில்லியாம் 10 மில்லியாம் கிடைக்கும். இது சர்ஃபேஸ் ஏரியா குறைவாக இருக்காது. வோல்ட் அதிகமாகிட்டே போகும்.
நம்ம ஓல்ட்டை என்ன பண்ணணும்னா வச்சுக்கிட்டு சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்துற மாதிரி இந்த காந்த களிமண் அதிகப்படுத்தணும். இதுதான் வாழை இலை தத்துவம். வாழை இலை பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஏராளமான மெட்டல் ஆக்சைடு அது நானோ துகள்கள் இருக்கும். அதை சூரிய வெளிச்சத்தை உறிஞ்சி ஒரே ஆண்டில் 10 மாசத்துல நமக்கு பலன் தந்துடுது. அதுதான் ஆச்சரியம். அதைத்தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ நம்ம வந்து சூரிய சக்தியும் அறுவடை பண்ணிக்கலாம், விண்வெளியில் இருக்கிற ரேடியேஷனை அறுவடை பண்ணிக்கலாம், இரவு நேரத்தில் குளிர்ச்சியை பயன்படுத்திக்கலாம், பகல் நேரத்தில் சூரியனை பயன்படுத்திக்கலாம். நமக்கு 100 டிகிரி சூரியனில் கடும் வெப்பமாக இருக்காங்க. சூரியனோட தடுப்பு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி நமக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 80 டிகிரி 90 டிகிரி 100 டிகிரி கிடைக்கும். அந்த ஒரு பக்கம் வெப்பத்தை உறிஞ்சிருது, ஒரு பக்கம் குளிர்ச்சி உறிஞ்சிருது. இப்படி தான் பண்ணிக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு பேடன்ட் வேண்டாம், லாபம் இல்லை, உலகம் உலகம் முழுக்க பயன்பட வேண்டிய சக்தி. இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்கள். விஞ்ஞானம் எல்லோருக்கும் சொந்தமானது. இதுதான் விஷயமே. இது புதிய சக்தி, புதிய கண்டுபிடிப்பு விரைவில் வர இருக்கிறது. கடுமையான தரச்சோதனைக்கு உட்படணும். இது விஞ்ஞானிகளுக்கு போய் சேரணும். அதாவது நான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தான் போட முடியும். நான் வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 5000 10,000 செலவாகும். அப்படின்னா 50க்கு 5 லட்சம் செலவாகும். பிரயோஜனமே இல்லை. அதை வந்து விஞ்ஞானிகள் இது வந்து யார் இந்த மாதிரி குளிர்காந்த களிமண், அதாவது ஃப்ரீசிங் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் மேக்னெட்டு, குவாண்டம் ஃப்ரீசிங் மேக்னெட்டு, குவாண்டம் ஃப்ரீசிங் செராமிக் மேக்னெட்டு, குவாண்டம் ஃப்ரீசிங் சாலிட் ஸ்டேட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது, ஜெர்மனில் இருக்குது, ஜப்பான் இருக்குது. வேறு எங்கேயும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில இது கிடையாது. நான் சொல்கிறது குவாண்டம் லெவலில் சிந்திக்கணும். அறுவடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அறுவடை வந்து இலவசமாக இருக்குது. ஆற்றல், குளிர்ச்சி இலவசமாக இருக்குது, வெப்பம் இலவசமாக இருக்குது, கதிர்வீச்சு இலவசமாக இருக்குது. மெட்டல் வந்து பூமியில் வர பரவி கிடக்குது. அது குறைந்த சக்தி தான். மெட்டல் ஆக்சைடு தான் எல்லா வேலையும் பண்ணும். மெட்டல் ஆக்சைடு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். 100 வருஷம் ஆனாலும் மெட்டல் ஆக்சைடு செஞ்சு போகாது. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் செராமிக் கல் மாதிரி ஆயிரும். இந்த செராமிக் கல் வந்து 2000 டிகிரி வரைக்கும் தாங்கும். வெப்பத்தடுப்பு மாதிரி ஷீல்டு மாதிரி வேலை செய்யணும். ஹீட் ஷீல்டு மாதிரி வேலை செய்யும். ஒரு களிமண் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் செங்கலாக மாறுது. 10 வருஷம் தண்ணிக்குள் இருந்தாலும் கரைஞ்சி போகாது. 100 ஆண்டு 1000 ஆண்டு செங்கல் கட்டிடம் இருக்குதே இல்லையா, மன்னர்கள் கட்டினது. அதே மாதிரி தான் இதுவுமே. நன்றி.